வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் இப்போது மீன் மேக்கர் கிரேவி செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்ப்போம். இதில் பெரிய தக்காளி 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இந்த தக்காளியோடு வச்சு அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக. கொஞ்சம் பெருஞ்சீரகமும் வச்சு அரைச்சிக்கலாம். நான் 3 வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் மேக்கரு, லைட்டாக உப்பு போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுட்டோம். இந்தமாதிரி தண்ணி வடிகட்டி வச்சுக்கணும். இது வந்து கரம் மசாலா, இது மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், பட்டை கிராம்பு, இது ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ வச்சுருக்கோம். இப்போது தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, தக்காளியும் காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். நம்ம இப்போது மீன் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் பாருங்கள். எண்ணெய் காயிட்டோம். இப்போ தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறோம். ஏற்கனவே மீன் மேக்கரில் உப்பு போட்டுட்டோம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இப்போது கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு, இப்போது ஒரு ஏலக்காய், பட்டை, ஒரு சின்னது ஒரு பூ போட்டுட்டோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதை பச்சை வாடை போடுறதுக்கு வதக்கிடலாம். இப்போது தக்காளி, காஞ்ச மிளகா, இதில் பாதாம் கலந்துருக்கேன். நான் அரைக்கும் போது கலந்துட்டேன். நீங்களும் அதுமாரி போட்டுக்கங்க. முந்திரியும் போட்டுக்கலாம், இல்லை வேணான்னா வெசவும் அரைச்சிக்கலாம். இப்போது இதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போது கரம் மசாலா, மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டோம். இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போது மீன் மேக்கரை அதில் கொட்டிடலாம். நல்லா வதக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நான் உங்களுக்கு அடுத்தது இப்போ மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மிளகுத்தூள் நம்ம தூவிக்கலாம். அது மேலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மிளகுத்தூள் தூவிடுறோம். இப்போது இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.